இன்றைய திறவுகோள் தியானத்திற்கு உங்களை அழைக்கிறேன். இது நன்மையின் வாரம். ஒவ்வொரு நாளும் மனிதன் தன் வாழ்வில் நன்மை பெற ஓடுகிறான். உணவு, படிப்பு, வேலை, தொழில், நண்பர்கள் என நன்மைக்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் பல வேளைகளில் நம் வாழ்க்கையில் தீமையானவை, இழப்பு, வியாதி என துயரங்களின் வழியாய் போகிறோம். வேதத்தில் சவுல் ராஜா தாவீதை பகைத்து கொலை செய்ய பின்தொடர்ந்தும் கொலை செய்ய தருணங்கள் கிடைத்த போதும் தாவீது கொலை செய்யாமல் நன்மை செய்தான். தீமையை நன்மையினால் வென்றான். நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நன்மையானதாக முடிகிறதா அல்லது பிறருக்கு தீமையை விளைவிக்கிறதா என்று நாம் சிந்தித்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 16:19 நாம் நன்மைக்கு ஞானிகளும் தீமைகளுக்கு பேதைகளுமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அடைப்பட்ட அனைத்து நன்மைகளையும் தேவன் வாய்க்கச் செய்வார். God bless you.